இதப்பா தரகரே, எனக்கு 5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. நீ என்ன 40-50 கோடி பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற. என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணு இருந்தா சொல்லு. சார் நீங்க எந்த மாதிரி பொண்ணுதான் எதிர்பார்க்கறீங்க? தரகரே, ஒரே பொண்ணா இருக்கணும். பொண்ணோட அப்பா என்னோட தரத்துக்கு இல்லைனாலும் ஒரு 3 கோடி ரூபாய்க்காவது சொத்து இருக்கணும். அந்த மாதிரி பொண்ணோட ஜாதகம் இருந்தா மட்டும் கொண்டா. அதை விட்டு போட்டு இந்த சில்லற தரமா 40 பவுன் போடுறாங்க 50 பவுன் போடுறாங்கிற பொண்ணு ஜாதகத்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. புரியுதா? வச்சிருங்க. என்ன பாக்குற? ஏங்க, நல்ல ஜாதகம் தான் நிறைய வந்திருக்கு. பொண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. பொருத்தமும் சரியா இருக்கு. என்ன வசதி வாய்ப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி குடும்பத்துல சம்மந்தம் பண்ணாதான் நம்ம பையனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லதுங்க. கிரிக்கி மாதிரி பேசிக்கிற நீ. நம்ம தராதரம் என்ன, வசதி வாய்ப்பு என்ன, ஒண்ணு இல்லாத குடும்பத்துல போய் கிடைச்சோட என் பையனுக்கு. இப்போ அவனுக்கு வயசு 26 தான் ஆகுது. இன்னும் பொறுமையா பாக்கல பொண்ணு. அது இல்லாம ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல நம்ம பையனை கட்டிட்டு வந்தா நம்ம பங்கு பங்காளி என்ன பேசுவானுங்க? நம்ம 3ஆம் பங்காளிக்கு 1 கோடி ரூபாய் சொத்து கூட இல்ல. அவன் 150 பவுன் நகையோட பையனுக்கு பொண்ணு கட்டிட்டு வந்திருக்கா. நாம 5 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கோம். நாம எத்தனை பவுன் போட்டு பொண்ணு கட்டிட்டு வரணும்? பேசுறவா பேச்சு. என் தராதாரத்துக்கு உன்னையே நான் கட்டிட கூடாது. ஏதோ சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு கட்டி தொலைஞ்சிருக்கல. டேய், உங்க அப்பா இருக்க வரைக்கும் உனக்கு கல்யாணமே ஆகாதுடா. எங்க தரகர, நானும் 1 மாசமா கால் பண்ணிட்டு இருக்கிறேன், போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றதுங்க? 2-3 கல்யாணம் ரெடி ஆகி போச்சு, அதான் பேச முடியலைங்க. நம்ம பையனுக்கு இது ஏதாவது பாத்தீங்களா? எங்கீங்க ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. இப்ப பொண்ணுங்களா அதோட வயசுக்கு தகுந்த மாதிரியே ஈக்குவலா கேக்குதுங்க. சீக்கிரம் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து புடிச்சு போடுங்க தரகரே. நம்ம பையனுக்கு 40 வயசு ஆகி போச்சு. மண்டையில முடியெல்லாம் நடத்து போச்சு. அதுல சொட்டை வேற விழுவும் போல இருக்கு. எப்படியாவது ஒரு பொண்ணை சீக்கிரம் பார்த்து ரெடி பண்ணுங்க தரகரே. இனிமேல் சிரமம் தாங்க உங்க பையனுக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தரகரே. ஒண்ணு இல்லாத குடும்பம் இருந்தாலும் பரவாயில்ல. பொண்ணுக்கு மட்டும் இல்ல, பொண்ணோட அம்மாவை கூட சேர்ந்து 10 பவுன் போட்டுடலாம். பொண்ணை மட்டும் இருந்தா கொடுக்க சொல்லுங்க தரகரே. இல்லைன்னா 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் இருந்தா கூட பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க குடும்பத்துக்கே வாரிசு எல்லாம் போயும் போல இருக்கே தரகரே. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க தரகரே. உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன் தரகரே. யாருமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. என் பையன் அம்போன்னு வரத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு தரகரே. அதை விட்டு போட்டு இந்த சில்லற தரமா 40 பவுன் போடுறாங்க 50 பவுன் போடுறாங்கிற பொண்ணு ஜாதகத்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. புரியுதா? வச்சிருங்க. 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, 5 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு வெத்து கௌரவத்தை பார்த்து பார்த்து என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டு எங்க அப்பா. எனக்கு ரெடியான பொண்ணுகளா இப்ப அதனோட பொண்ணுங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த 5 கோடி எங்க அப்பன் சம்பாதிக்கல, தாத்த முப்பாட்டனோட சொத்து. அதை வச்சுக்கிட்டு இந்த ஆள் பில்டப் பண்ணிட்டு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா. இந்த வெட்டி கௌரவம் பாக்குறதெல்லாம் என் அப்பனோட போகட்டும். நீங்களாவது உங்க பசங்க கல்யாணம் பண்ணும்போது வசதி வாய்ப்பை பார்க்காம நல்ல குணத்தை பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லன்னா உங்க பையனோட வாழ்க்கையும் என்ன மாதிரி கல்யாணம் ஆகாம. தேவதாசு நானும் ஒரு ஜாதிதானடி.